வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுடிதார்ல வந்து ஆர்ம் ஹோல் பார்ட்டும், அதாவது ஆர்ம் ஹோலோட பார்ட்டும் ஸ்லீவோட பார்ட்டும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது, மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஏற்கனவே வந்து ஒரு நார்மலா எப்படி வந்து சுடிதார் பேட்டர்ன் போடணும் அப்படிங்கறது நம்ம பேசிக் டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸ்ல வந்து போட்டிருக்கோம். சோ எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு சுடிதாரை கட் பண்ணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து போட்டிருக்கோம். சோ பார்க்காதவங்க போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நார்மலா நான் பேட்டர்ன் போட்டு வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆர்ம் ஹோலை வந்து மெஷர் பண்ண மாட்டோம். நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை தான் நம்ம வந்து 6ஆல டிவைட் பண்ணிட்டு பிளஸ் 3/4 இன்ச் ஆட் பண்ணுவோம். அதாவது 1/6 மார்பு பிளஸ் 3/4 இன்ச். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து 6.5 இன்ச் வருது. சோ 6.5 இன்ச்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டாச்சு. சோ இப்போ நமக்கான ஆர்ம் ஹோல் லைன் வந்து நமக்கு வந்து கிடைச்சாச்சு. சோ இப்போ ஆர்ம் ஹோலை வந்து எப்படி வந்து கர்வ் வரையணும் அப்படின்னா, இந்த பார்ட்டுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மேல இருந்து அந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு, இது வந்து 6 இருக்கு, 6ல 13, இந்த கார்னர்ல இருந்து நம்ம 1 இன்ச் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த 3 பாயிண்டையும் நம்ம வந்து ஒரு கர்வ் வரைய போறோம். சோ கர்வா வந்து நம்ம வந்து வரைஞ்சு விட்டுறலாம். சோ இதுதான் நமக்கான ஆர்ம் ஹோலா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஒன்லி செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்ப துணி வந்து இதுல கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கூட விடலாம். ஆனா அலவன்ஸ் வந்து உங்களுக்கு துணி கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க 1 இன்ச் 1/2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நான் இதுல 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேவா? பாடி பார்ட்ல வந்து நான் 1.5 இன்ச் விட்டுருக்கேன்னா, இப்ப ஸ்லீவ் கட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கூட ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுல வந்து உங்களுக்கு ரெண்டும் நீங்க மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சரியான அளவுல வந்து கிடைக்கும். இல்ல எனக்கு ஆர்ம் ஹோல் பார்ட்டும் எனக்கு ஸ்லீவ் பார்ட்டும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டுமே ஈக்குவல் ஆகலைங்கிறதுக்காக ஒரு பீஸை இழுத்து நம்ம தைப்போம். அப்படி தைக்கும் போது நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும். அந்த ரிங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிளவுஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆர்ம் ஹோல் பக்கம் வந்து ரொம்ப சுருக்கமா தெரியும். அதுக்கான காரணம் வந்து அதுதான். இப்ப நான் பாடி பார்ட் கட் பண்ணிட்டு நார்மலா ஸ்லீவ் எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து நார்மலா நம்ம அதுல பாடி பார்ட்ல வந்து 1.5 இன்ச் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் 1.5 இன்ச் விடணும். இப்போ நீங்க துணி வந்து இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தச்சு முடிச்சுட்டு கட் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீனா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து துணி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன ஆகும் அப்படின்னா, அலவன்ஸ்க்கான துணி வந்து உங்களுக்கு இருக்காது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 1.5 இன்ச் உங்களுக்கு அலவன்ஸ்க்கு துணி தேவைப்படுது அப்படின்னா, நீங்க 2 இன்ச் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு போயிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு மீதி துணி வந்து கரெக்டான அளவுல கிடைக்கும். அப்ப நீங்க வந்து பாடி பார்ட் கூட நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவுல கிடைக்கும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஸ்லீவையும் ஆர்ம் ஹோல் பார்ட்டையும் ஜாயின் பண்றது. ஏன்னா இந்த இது நீங்க ஜாயின் பண்றது சரியா ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, ஆர்ம் ஹோல்ல ரிங்கிள்ஸ் வரும், இல்லைன்னா ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டைட் ஆயிரும், ஆர்ம் ஹோல் லூஸ் ஆயிரும், இல்லைன்னா உங்களுக்கு ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து கரெக்டா போய் வந்து ஸ்லீவ் வந்து உட்காராது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி துணி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணணும்னா, ஒட்டு கொடுத்து துணி தைக்கிற வேண்டியதா இருக்கும். அதாவது ஸ்லீவோட ஹைட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ 1.5 இன்ச் நான் சொன்ன மாதிரி 1.5 இன்ச் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 இன்ச்சாவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வரும். நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தச்சு முடிச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பத்தலை அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை வரும். பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஈக்குவல் பண்ணி தைக்கும் போது ஆர்ம் ஹோல்ல ரிங்கிள்ஸ் வரும். சோ அந்த இடத்துல மட்டும் பிரச்சனை வராது, உங்களுக்கு சைட் ஜாயிண்ட்லயும் பிரச்சனை வரும். ஸ்லீவோட அந்த பாயிண்ட் வந்து ஏறி இறங்கி உங்களுக்கு இருக்கும். சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் பார்ட் வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாது. சோ இது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, கட்டிங்ல இதை ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது.
சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பாத்துடலாம். ஓகேவா? சோ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி முடிச்ச உடனே ஆர்ம் ஹோலும் இது ஸ்லீவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த கர்வ் ஷேப்லயே நான் கொண்டு போறேன். சோ பாருங்க கரெக்டான அளவுல நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. சோ அப்ப இந்த பாடி பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் கரெக்டான அளவுல இருக்கு. சோ இது ரெண்டுமே கரெக்டான மேட்சிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனால நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து வராது. சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். இதுல வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கடைசியா வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள், அதாவது சைட் ஜாயிண்ட் சரியா வரல, ஆர்ம் ஹோல் ரிங்கிள்ஸ் வருது, அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சோ இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. குறிப்பா பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் எப்படி அதை வந்து செக் பண்ணும் அப்படிங்கறத இன்னொரு தடவை காமிச்சிடுறேன். சோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.